ஹாய் ஆல். ரொம்ப நாளா ஒரு சோயா சங்க்ஸ் பாக்கெட் அந்த கபோர்ட்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. ஸோ, அதுதான் எடுத்து ஏதாச்சும் செய்யலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருந்தேன். மிங்கும் வேற இப்போ ஸ்கூலுக்கு போகுதா, அதனால அந்த பிள்ளை வந்தோனே ஸ்நாக்ஸ் கேட்கும்னு சொல்லிட்டு பண்ணலான்னு. எங்க ஊர்ல வந்து ஷட் டவுன் இருக்கிறத மறந்துட்டேன் நானு. ஏன்னா, இப்போ ரீசென்ட்டா கொஞ்ச நாளா எங்களுக்கு வந்து 12 மணில இருந்து 4 மணி வரைக்கும் கரண்ட் எடுத்துடுறாங்க. அத மறந்துட்டு நான் 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சமைக்கிறதுக்கு. இன்னைக்கு லஞ்சுக்கு வந்து சாம்பார் செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் ஃப்ரை தான் பண்ணலான்னு நெனச்சேன். முந்தின நாள் அவல் கொஞ்சம் ஊற வச்சிருந்தேன்ல, அது வேஸ்ட்டா போயிரும்ன்னு சொல்லிட்டு, அத வந்து குர்குரி டைப்ல பண்ணி காய வச்சிருந்தேன். சோயா சங்க்ஸ் வந்து 2 விதமா பண்ணலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பட் கரண்ட் வந்து எனக்கு ஃப்ளாப் பண்ணிருச்சு என் ஐடியாவ. எனக்கு வந்து கிரீன் கலர் சோயா சங்க்ஸும் பிடிக்கும். அப்புறம் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி அதுவுமே ரொம்ப பிடிக்கும். ஸோ பசங்களுக்கும் அப்படியே பண்ணி குடுக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். பட் கரண்ட் வந்து எடுக்கிறது வந்து என் மைண்ட்லேருந்து போயிருச்சு. டெய்லி ஒரு 15 டேஸா அவங்க வந்து ஷட் டவுன் பண்றாங்க. பட் நான் அத மறந்துட்டேன். பேஸ்ட் அரைக்கிறதே மறந்துட்டேன். ஸோ ரொம்ப ஃபீல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க மிங்கு வந்து ஸ்கூல்லேருந்து வந்துடுச்சு. ஸோ, அந்த பிள்ள வரதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே நாங்க போய் எல்லாம் பால்கனில வெயிட் பண்ணிட்டுருப்போம். பிகாஸ் அந்த பிள்ள எங்கள பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸ்கூல்லேருந்து வந்துட்டோம்ன்னு சொல்லிட்டு. அப்புறம் ஸ்கூல்ல என்னென்ன பண்ணாங்கன்னு எல்லாம் சொல்லிட்டே வருவாங்க கீழ இருந்தே. அத பார்க்குறதுக்காகவே நாங்க எவ்ரிடே மிஸ் பண்ணாம ஸ்கூல்லேருந்து வர வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணுவோம் பால்கனில மிங்குக்காக. அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து நார்மல் சிக்கன் 65 மசாலா போட்டு பெனஞ்சு வச்சுட்டேன். பிகாஸ் நம்ம ஐடியா தான் ஃப்ளாப் ஆயிடுச்சுல்ல. சரி வேற வழி இல்ல. எப்படி இருந்தாலும் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அதவே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதான் இன்னைக்கோட விளாக். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.